செழுக்கமலத்திரள் அனனின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியேருடன் போயினர். யான் பாவியேன் புழுக்கன் உடைப்புங்குரம்பை பொல்லா கல்வி ஞானம் இலா அழுக்கு மனத்து அடியே உடையாய் உன்னடைக்கலமே. பழுதான ஒரு மெஷினை நாமே சரி செய்ய ட்ரை பண்ணி ரொம்ப தோற்று போய் கடைசியில அதை உருவாக்குனவங்க கிட்டயே நீங்களே பாத்துக்கோங்கன்னு முழுமையா கொடுப்போம் இல்லையா? அந்த மனநிலையில நீங்க எப்போதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அது ரொம்பவே ஒரு இயலாமையான அதே நேரம் ஒரு ரிலீஃபான ஃபீலிங் தானே. கரெக்ட். இன்னைக்கு நாம அலச போற திருப்பெருந்துறையில அருளப்பட்ட அடைக்கல 10 அப்படிங்கிற தொகுப்பு அத பத்தி தான் பேசுது. அதாவது இது ஏதோ சாதாரண பக்தி பாடல் கிடையாது. கண்டிப்பா இது மனித மனதோட பலவீனங்களையும் முழுமையான சரணாகதியையும் துல்லியமா பதிவு செஞ்ச அந்த சைக்கலாஜிக்கல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. சரி, முதல்ல இந்த அடைக்கலம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். இப்போ அடைக்கலம்னா இதுல என்னன்னா, அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தையோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப சிவபெருமான் திருநிலகண்ட நாயனார் கிட்ட ஒரு மண்ணோட்டை கொடுத்து பாதுகாத்து வைக்க சொன்னார் இல்லையா? ஆமா, ஒரு சின்ன ஓடு. அந்த ஓடு சின்னான் அடைக்கலம், அதாவது கொஞ்ச காலத்துக்கு மட்டும் பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு. ஆனா இந்த அடைக்கல 10ல வர்றது என்றும் அடைக்கலம். ஓ, நிரந்தரமானது. ஆமா, காலத்துக்கும் நிரந்தரமான, மீளவே முடியாத ஒரு சரணாகதி. ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு எனக்கு தோணுது. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லாமே இயல்பாகவே இறைவனோட உடைமைன்னு இந்த நூலே சொல்லுது. ஆமா, சொத சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அப்போ எல்லாமே அவருக்கு சொந்தம்னா, ஏற்கனவே அவருக்கு சொந்தமான ஒரு பொருளை நாம எப்படி புதுசா அவர்கிட்ட அடைக்கலமா கொடுக்க முடியும்? கொஞ்சம் லாஜிக் இடிக்குதே. அங்கதான் நாம ஏமாறுறோம். அடைக்கலம்னா புதுசா ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கறது கிடையாது. நான் வேற, இறைவன் வேற அப்படிங்கிற ஒரு மயக்கம் நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஈகோ. எக்ஸாக்ட்லி. அந்த மயக்கம் தெளிஞ்சு நான் முழுமையா இறைவனோட உடைமை அப்படிங்கிற உண்மையை உணர்றது தான் நம்ம அகங்காரத்தை, அந்த நான் அப்படிங்கிற கர்வத்தை விடுறது மட்டும்தான் அந்த சரணாகதி. வாவ்! அந்த மனப்போராட்டத்தை ஆசிரியர் விளக்குற விதம் ரொம்பவே சிறப்பானது. மனித மனம் எப்படி அலைப்பாயுது அப்படிங்கறதுக்கு அவர் சில உருவகங்கள் சொல்றாரு. ஆமா, ரொம்ப பிராக்டிக்கலான உதாரணங்கள். தறி நெய்யும் போது குறுக்கும் நெடுக்குமா ஓடுற நாடா போலவும், அதாவது பா இடை ஆடுகுழல் போல் அப்படின்னும், மத்தினால கடையப்படுற தயிர் போலவும் ஒப்பிடுறாரு. தாலியை பாவு தயிர் அப்படிங்கிற அந்த வரி. ஆமா, ஒரு விஷயத்த மாற்றி மாற்றி யோசிச்சு நாம குழம்புற அந்த உணர்வை இதை விட பெட்டரா சொல்லவே முடியாது. இதுல மாணிக்க வாசகரோட ஒரு வெளிப்படைத்தன்மையினும் நம்ம நோட் பண்ணணும். மத்த அடியவர்கள்லாம் இறைவனோட திருவடியை தெப்பமா வச்சு துன்ப வெள்ளத்தை கடந்து போயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. ஆமா, தான் மட்டும் அந்த துன்பக்கடல்ல சிக்கி காமச்சுரா தாக்கி தத்தளிப்பதா அவர் எவ்வித ஒளிவு மறைவும் இல்லாம தன்னோட பலவீனத்தை ஒத்துக்கிறாரு. காமச்சுரா ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. சரி, இவ்ளோ பலவீனமானவரா தன்னை காட்டிக்கிற அவர் எப்படி இறைவனோட அருளை பெறாரு? அமுதத்தை ஆசையா அள்ளி விழுங்கும்போது தனக்கு விக்கல் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. அருளை விழுங்கும்போது விக்கலா? இது எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த தொகுப்போட ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் பதிவு. பல ஜென்மங்களா சேர்ந்த பழைய வினைகள் ஒரு பக்கம் இருக்கு. ஓகே. திடீர்னு கிடைக்கிற இறைவனோட எல்லையில்லா தூய்மையான கருணை மறுபக்கம். இப்ப பல நாட்களா பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பெரிய அறுசுவை விருந்து கிடைச்சா உடல் அதை ஏத்துக்க தடுமாறும் இல்லையா? கண்டிப்பா, உடனே டைஜஸ்ட் ஆகாது. அதே மாதிரிதான் தகுதியற்ற ஒருத்தருக்கு அந்த மாபெரும் அருள் கிடைக்கும் போது பழைய வினைகளுக்கும் புதிய அருளுக்கும் நடுவுல ஏற்படுற ஒரு முரண்பாடு தான் இந்த விக்கல். ஓ, மனம் முழுமையா அதை உள்வாங்க முடியாம தடுமாறுது. ஆமா, அதை தீர்க்க தேன் போன்ற தண்ணீரை கேட்கிறாரு. தழங்கரும் தேனன்ன தண்ணீர் அப்படின்னு. அந்த தண்ணீரும் மீண்டும் இறைவனோட கருணைதான். கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இப்போ இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் உலகத்துல வாழ்ற உங்களுக்கு கூட பல நேரங்கள்ல மனம் இப்படிதான் அலைபாயும். ஆமா, நாலாபுறமும் இழுக்கப்படுற மனசை வச்சுக்கிட்டு தவிக்கும் போது ஒரு தெளிவான சக்தி கிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப நிம்மதி. கரெக்ட். உங்களை மீறிய குழப்பங்கள் வரும்போது எல்லாத்தையும் அப்படியே சரண்டர் பண்றது எவ்வளவு பெரிய ரிலீஃப்னு இந்த அடைக்கல 10 நமக்கு உணர்த்துது. நம்ம அகங்காரத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த பொறுப்பை முழுமையா ஒப்படைக்கும் போது கிடைக்கிற அமைதிக்கு ஈடு இணையே கிடையாது. சூப்பரா சொன்னீங்க. ஃபைனலா உங்களுக்கு ஒரு சிந்தனை.
தறிக்கருவியில ஓடுற நாடா போல நம்ம மனம் குறுக்கும் நெடுக்குமா அலை பாய்வது அதோட இயல்பு. ஆமா, அதை நிறுத்த முடியாது. அப்போ அந்த நாடாவ முற்றிலுமா செயல்படாம நிறுத்தி வைக்கிறது சிறந்ததா, அல்லது அத ஒரு உயர்ந்த சக்தியோட கைகள்ல கொடுத்து உங்க வாழ்க்கைய ஒரு அழகிய ஆடையா நெய்ய அனுமதிக்கிறது சிறந்ததா? ரொம்ப அருமையான கேள்வி. இன்னைக்கு உங்க மனச நீங்க எதற்கு அடைக்கலமா தரப்போறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடியேனும் நுணடைக்கலமே. செழுக்கமலத்திரளனின் சேவடி சேர்ந்து அமைந்த படுத்த மனத்து அடியேருடன் போயினர் யான் பாவியே. புழுக்கண் உடைப்புண் குரம்பை பொல்லா கல்வி நாணம் நிலா அடுக்கு மனத்து அடியேருடையாய் உன் அடைக்கலமே. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே ரராப்புண்பவனே. பொங்கு கங்கை சடைசு செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே. உடையாய் அடியேனும் அடைக்கலமே. பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையா அடியே முன் அடைக்கலமே. பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின்கழல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர்வான் யான் இடர்கடல் வாய்ச்சுழி சென்று மாதத்திரை பொறக்காமற் சுரவு எரிய அழிகின்றனன் உடையாய் அடியேனுன் அடைக்கலமே. சுருள் புரி கூழையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள் புரியாக்கையிலே கிடந்து எய்த்த நன்மை தடம் கண்பெருள் புரிமான் அன்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேனும் அடைக்கலமே. மாழைமை பாவிய கண்ணியர் வன்மத்து இட உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் கடமலத்தாரால் வாழிய போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆழி அப்பா உடையாய் அடியேன்
அடைக்கலமே. நின்கணினார் நுடங்கும் இடையாக குழி வலையில் அகப்பட்டு புன்கணன்னாய் புரள்வேனை புரளாமல் புகுந்து அருளி என் கணிலே அமுது ஊறி திக்கித்து என் பிழைக்கிறங்கும் அம்கணனே உடையாயே அடையாயே அடியேனும் அடைக்கலமே. மாவடு வகிகண்ண கண்ணி பங்கானின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியே. பாயிடையாடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம்மா கெடுவேனுடையாய் அடியே அடைக்கலமே. விரிவு அறியான்பர் நின்னருப்பே கயல் தாண்டைக்கு மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றாரும் நிவந்திப்பது ஓர் நெறியறியேன் உடையே அறியேன் உன்னையே அருகும் அறிவுடையே உடையாய் அடியேனும் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரித் தந்து விழுங்குகின்றேன் விக்கினேன் விடையேன் என் விதியின்மையால் தழங்கு வரும் தேனென்ன தந்து பருகத் தந்து உய்யக் கொள்ளாய் அருங்குகின்றேன் உடையாய் அடையாயே அடியேன் உன் அடைக்கலமே.